Hello everyone. So simplification la நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படினா மதிப்பிடுக 123 into 999 plus 123. அதாவது இந்த சம்ம வந்து பாத்தீங்க அப்படினா மொத்தம் எத்தனை 123 அப்படிங்கிறது இருக்கு 999 123 அப்படிங்கிறது இருக்கு. அது கூட ஒரே ஒரு 123 ஆட் பண்ணீங்க அப்படினா 1000 123 ஆயிடும். ஸோ அப்போ 123 கூட 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1,23,000 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போது 123 × 999 + 123 இந்த ரெண்டு இதுலேயுமே 123 காமனாக இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன் 123 வெளியே எடுத்துடுறேன். ஸோ 123 நீங்கள் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 999 + 1 அப்படிங்கிறது வரும். ஸோ 999 + 1 அப்படிங்கிறது 1000. ஸோ 123 × 1000 நமக்கு என்ன வரும் 1,23,000 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 13/3 + 7/3 டிவைடட் பை 169 + 49 - x = 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். எப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸினுடைய மதிப்பு அப்படின்னா எக்ஸை மட்டும் ஒரு சைடில் நான் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 13/3 + 7/3 = 20. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 129 + 49 இதெல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ அப்போ இது 13 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை 7 ஸ்கொயர்னு எழுதலாம். 13 ஸ்கொயர் தான் 169, 7 ஸ்கொயர் தான் 49. அப்போது இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 13³ + 7³ = 20 × 13² + 7² - x இல்லைங்களா. ஸோ இப்போது இது நான் ஏ, இது எனக்கு என்ன பி அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். ஏ அப்படிங்கிறது 13, பி அப்படிங்கிறது 7ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னது a³ + b³. இது எப்படி இருக்குது a³ + b³ இருக்கா. a³ + b³ ஃபார்முலா என்னது a + b × a² + b² - ab அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும், அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது a³ இல்லையா, இது b³ 13³ + 7³ இங்கே பார்த்திங்கன்னா 20 இருக்குது. 20 அப்படிங்கிறப்போ இது a + b 13 + 7 20 அது கரெக்டாக இருக்குது. a² 13² + b² 7² ab இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது x இருக்குது. அப்போது எக்ஸினுடைய மதிப்பு வேணும் அப்படின்னா ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும் எக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும் இல்லையா. a அப்படிங்கிறது 13, b அப்படிங்கிறது 7. அப்போது x = 13 × 7 91 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். -1/216 -2/3 மதிப்பு காணுங்க. இப்போது இந்த மாதிரி நமக்கு பவரில் அடுக்கில் பின்ன மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். எப்படிங்கிறது பாருங்கள். இப்போது -1/216 1/3 அடுக்கு -2ன்னு கொடுத்துருக்கு. இதை நான் -2/3 நான் என்னென்னு மாற்றிக்கிறேன் அதாவது 1/3 பவர் -2. ஓகே, அடுக்கில் தானே இருக்குது. அடுக்கில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிப்போம் பெருக்கிக்குவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த அடுக்குகளை இந்த அடுக்கை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். a⁴m = a⁴mn. அதை ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா a⁴mn = a⁴m (n). ஸோ அப்போது இங்கே நான் இதை என்ன பண்ணுறேன் அதாவது 1/3 × -2 அப்போ -2/3 வருதுங்களா. இப்போ இந்த 1/3னா ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுக்கு 1/2. க்யூப் ரூட் அப்படின்னா அடுக்கு 1/3. அப்போது 216 அப்படிங்கிறது க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ 216 நமக்கு எந்த நம்பரை 3 டைம் பெருக்குனா 216 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 6 36 36 216. அப்போது 1/3 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன க்யூப் ரூட் ஆஃப் 216 அப்படிங்கிறது 6. ஓகேங்களா. க்யூப் ரூட் ஆஃப் -1 அப்படிங்கிறது -1 தான். அப்போ -1/6 அதுக்கப்புறம் அடுக்கு இங்கே -2 ஆகின்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் பிரிக்கிறேன் -1 × 2 -2 இல்லையா. ஸோ -1/6. இப்போது இந்த பார்த்திங்கன்னா -1/6 அடுக்கு -1. இந்த -1 அப்படிங்கிறதுனா இன்வர்ஸ், அதாவது a⁻n that is equal to 1/a⁴n அப்படிங்கிறது நம்ம எழுதலாம். ஓகேங்களா. அதாவது தலைக்கீழியாக எழுதணும். இப்போது இங்கே a⁻ என்ன 1/a⁴n 10 அடுக்கு -1னா 1/10ன்னு அர்த்தம்
ஓகேங்களா. இது பின்னத்தில் இருக்குது அப்படின்னா இந்த -1 நான் மாற்றணும், இன்வெர்ஸை வந்து நார்மலாக மாற்றணும் அப்படின்னும் போது இந்த நம்பரை தலைகீழாக எழுதணும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், -1/6 அப்படிங்கிறத 6/-1ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 6/-1 ஸ்கொயர் பண்ணனா 6 ஸ்கொயர் பண்ணால் 36, -1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ அப்போது 36/1 அப்படிங்கிறது நமக்கு என்ன 36 அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 92/115 சிறிய வடிவம் என்ன? சிறிய வடிவம்னா 2 நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணோம், காமனாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போது இதை வந்து காமனாக வந்து 23ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா அடிபடுது. ஸோ நான் 23 92, 5 23 115. ஸோ 23 கேன்சல் பண்ணனா 4/5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.